திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. எம்ஜிஆர், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்துள்ள சிவாஜி கணேசன் நடிகை பத்மினியுடன் சுமார் 50 படங்களுக்கு மேல் ஜோடி சேர்ந்து நடித்துள்ளார். அப்படி அவர்கள் இருவரும் இணைந்து நடித்து பெரும் பாராட்டை பெற்ற எதிர்பாராதது திரைப்படத்தில் ஒரு காட்சியால் சிவாஜிக்கு காய்ச்சலே வந்துவிட்டது. சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி இணைந்து நடித்த திரைப்படங்களில் மிக முக்கியமான திரைப்படம் எதிர்பாராதது. இந்த திரைப்படத்திற்கு CV ஸ்ரீதர் கதை எழுதியிருந்தார். சுமார் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய இந்த திரைப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றதுடன் தேசிய விருதையும் வென்றிருந்தது. தமிழில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றதால் மலையாளம், தெலுங்கு மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் எதிர்பாராதது திரைப்படம் ரீமேக் செய்யப்பட்டிருந்தது. இந்த படத்தில் வரும் காட்சி ஒன்றில் சிவாஜி கணேசன் கன்னத்தில் பத்மினி அறைவது போன்ற காட்சி வரும். முன்னதாக இந்த காட்சி படமாக்கப்பட்ட சமயத்தில் சிவாஜி கன்னத்தில் அறைய பத்மினி தயக்கம் காட்டியதாக கூறப்படுகிறது. அப்படி இருந்தவரை மெல்ல மெல்ல தேர்ச்சி எடுத்த சிவாஜி கணேசன் தைரியமாக அந்த காட்சியில் நடிக்கவும் தெம்பு கொடுத்தார். இதன் பின்னர் காட்சி படமாக்கப்பட்ட சமயத்தில் சிவாஜியின் கன்னத்தில் பத்மினி அடித்த அடியால் அவருக்கு காய்ச்சலே வந்துவிட்டது. அந்த அளவுக்கு நிஜமாகவே பத்மினி அடிக்க, இதனால் ஏறக்குறைய 3 நாட்கள் காய்ச்சலால் அவதிப்பட்டார் சிவாஜி. தன்னால் சிவாஜிக்கு இப்படி ஒரு நிலை உருவானது அறிந்து வேதனைப்பட்ட நடிகை பத்மினி அவரை நேரில் போய் சந்தித்துள்ளார். அவருக்கு ஆறுதல் சொல்லியதுடன் மட்டுமல்லாமல் தனது சொந்த செலவிலே கார் ஒன்றை வாங்கி சிவாஜிக்கு பரிசளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அடுத்த படம் ஒன்றில் எம்ஜிஆருடன் நடிக்கும் வாய்ப்பும் பத்மினிக்கு உருவாகியிருந்தது. அப்போது அவருடன் கலகலப்பாக பேசிய எம்ஜிஆர், என்னை அடிக்குமாறு ஒரு காட்சியை இந்த படத்தில் வைக்கும்படி இயக்குநரிடம் சொல்லுங்கள் என்றும் அதற்காக கார் ஒன்றை தனக்கு பரிசாக அளிக்கும்படியும் பத்மினியிடம் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.